அன்பிற்கினிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். சனி பெயர்ச்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சனி 2 ராசிகளுக்கு அதிபதி. ஒன்று மகர ராசிக்கு, இன்னொன்று கும்பராசிக்கு. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 3 பாதங்கள், ஆக 9 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்கள்லாம் கும்பராசியில் பிறந்தவங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக குரு வருவார். அதனால் சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல உயிர் போகிறத விட கெட்டியாக இருப்பாங்க. சொல் போனால் மானம் போகுது அப்படின்னு வாழக்கூடியவங்க இவங்க. பொய் பேசுகிறத ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அவங்க பேசுகிறது கொஞ்சம் கடுமையாக இருக்குமே ஒழிய பேசுவது எல்லாம் லாபகரமானதாக இருக்கும், நேர்மையானது. லாபகரமாக ஏன்னு சொல்கிறீங்க, 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியும் குரு. அதனால் இவங்க லாபத்தை நோக்கி தான் பேசுவாங்க. ஆனால் பொய்யை பேச மாட்டார்கள், உண்மையைத்தான் பேசுவார்கள், சத்தியத்தை தான் பேசுவார்கள். இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு வாயே சில சமயம் எதிரியாக போய் பல பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க. இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரய சனி நடந்துக்கிட்டு இருந்தது. விரய சனி நடந்து முடிஞ்சு இப்போ ஜென்ம சனிக்கு வந்திருக்காரு. விரய சனியில் சுப விரயங்களை வாரி வழங்கியிருப்பார். புதுசாக வீடு கட்டியிருப்பீங்க, புதுசாக ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க, புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, இதுக்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை கூட சமாளிச்சிடலாம். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நெஞ்சில் ஏறி மிதிக்க போகிறார், இதான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வராரு. சார் ராசிநாதன் சார் இவர் சனி, அதனால் கும்பராசி மகர ராசி இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏங்க, இன்னொருத்தர் சொல்கிறாரு சனி தான் உலக நீதிபதி, நீங்கள் செஞ்ச பாவ கர்ம கணக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி விளங்குகிறதுன்னு. அப்போ ஒரு நீதிபதி நல்லவராக இருந்தால் அவன் நல்லவனாக இருந்தானே, தான் வீட்டுக்காரனாக இருந்தானே, எதிரி வீட்டுக்காரனாக இருந்தானே, அதுதான் சார் நடக்கும். நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் பூர்வ ஜென்ம கணக்கு, இப்போ செஞ்ச கணக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட உழைப்பில் உழைக்கிறீங்க, இதை வச்சு தான் சார் உங்களுக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதான்னு ஒரு தன்மை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி நல்ல விதமாக இருந்தால் வீண் விரயங்கள் தடுக்கப்படும். சனியை பொறுத்த வரைக்கும் 2 தான் சார். ஒன்று கல்யாண காட்சி பண்ணுறீங்க, இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, அனுபவித்து பார்க்குறீங்கன்னு கையில் காசு தங்காமல் அழிஞ்சு போகணும். இது சுப விரயம், கீழே போட்ட காசு தான். இல்லை நீங்கள் கடன் வாங்கி ஒரு செலவுக்காக வச்சுருப்பீங்க, மொத்தமாக காணாப்படும், இது அசுப விரயம். நீங்கள் சுப விரயத்தை சந்திக்கிறீங்களா அசுப விரயத்தை சந்திக்கிறீங்களா, இதுதான் சப்ஜெக்டு. சனி நல்லா இருந்தது, உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சுப விரயங்களாக நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விரயத்தை சந்தித்து தான் ஆகணும். அசுப விரயம்னா உங்களுக்கு டைம் சரியில்லை, கடன் வாங்கி வச்சதும் போச்சு அப்படின்னா அசுப விரயம். இப்போ நடக்கிறது எப்படி இருக்கும், கடன் சுமை ஏறும், கூட்டு தொழிலில் பிரச்சனை இருக்கும், திடீர் நெருக்கடி இருக்கும், எதிர்பாராத செலவு ஏற்படும், சோதனை மேல் சோதனை வரும், அலைச்சல் உண்டு, டென்ஷன் உண்டு, உத்தியோகத்தில் பாதிக்கப்படும், உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிடுவார்கள், அல்லது குருவித்தலங்களை தலையில் பணங்கா வச்ச மாதிரி ஒரு பெரிய சுமையை உங்களை நோக்கி செலுத்துவாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் இதாக இருக்கும். அகாலமான இடத்துல வேலை பார்க்காதீங்க, கண்ணு முழிச்சு வேலை பார்க்காதீங்க, ஓவர் டைம் பார்க்காதீங்க, நைட்டு சமயம் வெளியில் தனியாக போகாதீங்க. நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு சின்ன பரிகாரம் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் படத்தை உங்கள் பர்ஸ்லேயோ பையிலையோ வச்சுங்க, பைரவ அஷ்டகத்தை படிங்க. மனசில் இனம் புரியாத கவலை இருக்கும். அவன் சொன்னால் இந்த கம்பெனியில் வேலை வாங்கித்தரேன், இவன் சொன்னால் அந்த கம்பெனியில் வேலை வாங்கித்தரேன்னு கவுண்டமணி செந்திலை நம்பி கப்பலை தள்ளி விடுற வேலைக்கு போகிறாருங்கிற கதையாக விட்டுட்டு போயிடுவானுவேன். அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க. கணவன் மனைவிக்கிடையே வீணாக வாக்குவாதம் செய்யாதீங்க. சேமிப்பு கரைகிற காலமாக இருக்கும். ஒரு செயலை செஞ்சு முடிக்க கடுமையான பிரயத்தனம் படுற மாதிரி இருக்கும். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். 3, 7, 10 ஆகிய இடங்களை சனி பார்க்க போகிறாரு. அதனால் 1க்கு 10 தடவை நீங்கள் அலைச்சல் அலைய தான் வேண்டி இருக்கும். உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையை நெருக்கத்தை காண்பிப்பது ஒரு நல்லது. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இருக்கும். அதனால் இருக்க வேலையை விட்டுறாதீங்க, பார்த்துங்க. தேவையில்லாமல் எதையும் செய்யாதீங்க. 1க்கு 10 தடவை எதையும் யோசித்து செய்யுங்க. வாடா வாடா கிட்னி எடுக்க வாடான்னு கூப்பிட்ற மாதிரி உங்களை பிரச்சனை கூப்பிடும். இறைவன் பெயரை சொல்லி
இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எல்லாரும் கடந்து வர வேண்டும். தேய்பிறை சனிக்கிழமை சனி ஓரையில் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் பிரதோஷத்திலும் வழிபாடு செய்வது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். அனைவரும் எந்த பிரச்சனைகளும் இன்றி நன்மையாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.